ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யூனியன் பட்ஜெட் நாளைக்கு அறிவிக்க போறாங்க. அதனால அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் அந்த அறிவிப்புக்கு தகுந்த மாரி ஏற வாய்ப்பு இருக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்மோ ரெயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். கரண்ட் பிரைஸ் ரூ. 197. மார்க்கெட் கேபிட்டல் 7,846 கோடி இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டா 0.25% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.71%. இதோட பிரைஸ் நல்ல கரெக்ஷன் ஆயிட்டு இப்போ தான் பிரேக் அவுட் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் கன்சிஸ்டன்ட்டா ஒரு 70 க்ரோர்ஸ் பக்கம் மெயின்டெயின் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா, திரும்ப ரிவர்சல் எடுத்து ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்தது இர்கான் இன்டர்நேஷனல். மார்க்கெட் கேபிட்டல் 20,836 கோடி. கரண்ட் பிரைஸ் 221. டிவிடெண்ட் ஈல்டு 1.40%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.4% இருக்கு. இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல கரெக்ஷன் ஆகி கீழ இருக்கு. இந்த பிரைஸ்லயும் கூட நீங்க வாங்கலாம். வாங்குனீங்கன்னா, கொஞ்சம் ரிவர்சல் எடுக்க டைம் எடுத்தா கூட, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 200 வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட்டா 225 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல கன்சிஸ்டன்ட்டா ரிசல்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. 250 க்ரோர்ஸ் பக்கம். மூணாவதா ஆ எப்பவுமே யூனியன் பட்ஜெட்ல ஆ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்க்குலாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல முக்கியமா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட். கரண்ட் பிரைஸ் ரூ. 3,937. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.9% இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 2,63,000 கோடி இருக்கு. இதோட பிரைஸும் நல்ல கரெக்ஷன் ஆகி ஒரு நல்ல ரேஞ்சில தான் இருக்கு. ஏன்னா 52 வீக் ஹை 5,675. இன்னும் திரும்ப ரிவர்சல் எடுத்து வந்தா கூட ரூ. 5,000 பக்கம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கன்சிஸ்டன்ட்டா குடுத்துட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஒரு 1,400 கோடி பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. நாலாவதா பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். கரண்ட் பிரைஸ் ரூ. 293 இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 2,13,000 கோடி. ஸ்டாக்கோட பிஇ 42.8. 52 வீக் ஹை 340 இருக்கிறதுனால, திரும்ப ரிவர்சல் எடுத்து ஏறும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 340 ஃபர்ஸ்ட் டச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டெர்ம்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26.3%. இதோட நெட் ப்ராஃபிட்டும் ஏறி இருக்கு. செப்டம்பர் குவார்ட்டர்ல 1000 கோடி பக்கம் இருந்தது. 1,300 கோடி பக்கம் டிசம்பர் குவார்ட்டர்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா டிஃபென்ஸ் ஸ்டாக்குக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அவங்க அறிவிப்புகள் வரலாம். அதுக்கு தகுந்த மாரி ஏறும்ங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுக்கு அடுத்ததா ரெனியூவபிள் எனர்ஜிஸ் சைட்ல பார்த்தீங்கன்னா, சுஸ்லான் எனர்ஜி. சுஸ்லான் எனர்ஜியோட கரண்ட் பிரைஸ் 58.2. இவங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. 52 வீக் ஹை ₹86. ஸ்டாக்கோட பிஇ 67.3. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.8% குடுத்துருக்காங்க. இப்பவுமே ஒரு நல்ல கரெக்ஷன்ல பிரேக் அவுட் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. சார்ட் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திட்டு வாங்கி அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஏற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, 200 கோடி ப்ராஃபிட் பண்ணவங்க திரும்ப டிசம்பர்ல அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் 388 கோடி பக்கம் ஏறியிருக்கு. லாங் டெர்ம்க்கும் ஏத்த ஸ்டாக் இது. இதுக்கு அடுத்ததா பவர் சைட்ல ஆ ரெனியூவபிள் எனர்ஜி கம்பைன்டாவும் பார்த்தீங்கன்னா, டாடா பவர் ஸ்டாக். இதோட கரண்ட் பிரைஸ் ரூ. 364. மார்க்கெட் கேபிட்டல் 1,16,000 கோடி. ஸ்டாக்கோட பிஇ 30.7 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.3 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் 0.55% குடுக்குறாங்க. இதோட பிரைஸும் ஒரு 20, 30% இறங்கிட்டு வாங்கக்கூடிய விலையில தான் இருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல ப்ராஃபிட் கன்சிஸ்டன்ட்டா 1,000 கோடி மெயின்டெயின் பண்றாங்க. லாங் டெர்ம்க்கு ஏத்த ஸ்டாக். இதெல்லாம் பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அக்யூமுலேட் பண்ணீங்கன்னா, திரும்ப ரிவர்சல் எடுத்து வரும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன். இது பெட்ரோலியம் பிளஸ் இவங்க நல்ல இவங்களுக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. கரண்ட் பிரைஸ் ரூ. 128. மார்க்கெட் கேபிட்டல் 1,81,000 கோடி. டிவிடெண்ட் கன்சிஸ்டன்ட்டா குடுப்பாங்க. டிவிடெண்டே பார்த்தீங்கன்னா 9.34% கன்சிஸ்டன்ட்டா குடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25.7. இதுவுமே நல்ல கரெக்ட் ஆகி இறங்கியிருக்கு. இதுக்கு காரணம் செப்டம்பர் குவார்ட்டர்லலாம் ப்ராஃபிட் நல்லா டிப்பா இருந்தது. மைனஸ்ல போயிருந்தது. -449
கோடி பக்கம் போயிட்டு, இப்போ ரிவர்சல் எடுத்து 2000 கோடி பக்கம் வந்திருக்கு. டிசம்பர் குவார்ட்டர்ல ரிசல்ட்ஸ் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இங்கேருந்து பிரைஸும் ஏறும். அதே நேரத்தில உங்களுக்கு வந்து டிவிடெண்டும் கிடைக்கும். இப்போ இருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 128 இருக்கு. கண்டிப்பா வந்து ரிவர்சல் எடுத்து போச்சுன்னா, ரூ. 160 பக்கம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. டிவிடெண்டும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஃபார்மா செக்டார்ல லீடிங் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, சிப்லா. சிப்லாவோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து ரூ. 1,19,000 கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 1,479 இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ 24, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16.8 குடுக்குறாங்க. 52 வீக் ஹை வந்து ரூ. 1,700 இருக்கு. அதனால இப்போ பிரேக் அவுட் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற ஆரம்பிச்சதுலேருந்து கண்டிப்பா வந்து ரூ. 1,700 பக்கம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இப்பயும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வரும்போது, பிரைஸ பத்தி யோசிக்காம இந்த மாரி நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். 2 ஸ்டாக்கு, 3 ஸ்டாக்குங்கிற மாரி வாங்கி ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் கன்சிஸ்டன்ட்டா 1000 கோடி பக்கம் மெயின்டெயின் பண்றாங்க. இப்பயுமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 1100 கோடி, 1300 கோடி, 1500 கோடி வரைக்கும் ஏறி வந்திருக்கு நெட் ப்ராஃபிட். இது ஒரு நல்ல விஷயம். இவங்களுக்கு தொடர்ந்து வந்து சேல்ஸும் இருக்கு, ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. உங்க வாட்ச் லிஸ்ட்லயும் வைங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போதும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லார்சன் அண்ட் டூப்ரோ. லார்சன் அண்ட் டூப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கு. இவங்கள்ட்ட இல்லாத ப்ராஜெக்ட்டு இல்ல. அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 3,567 இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 35.4, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.7 இருக்கு. ஆ லாங் டெர்ம்க்கு ஏத்த ஸ்டாக்கு. ஆ இந்த மாரி நெறைய இறக்கங்கள் வரும்போதெல்லாம் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். உங்களுக்கு 1,700 ரூ. 2,000 அந்த மாரி வரும்போது, வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது அ நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ பத்தி யோசிக்காதீங்க. கரெக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்னாலயோ, சென்டிமெண்ட்னாலயோ கரெக்ஷன்ஸ் வரும்போது கண்டிப்பா வாங்கக்கூடிய ஸ்டாக் தான். இதோட ப்ராஃபிட்டும் வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து ரூ. 3,800 கோடி பக்கம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா நல்லா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து இவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறது தான். ஆ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி சைட்ல ஒரு லீடிங் கம்பெனி அது மாரி பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். இதோட கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 4,112. 52 வீக் ஹை வந்து ரூ. 4,500. இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். பட் உங்களால முடிஞ்ச ஸ்டாக்ஸ் 1 ஸ்டாக்கு, 2 ஸ்டாக் அது மாரி வாங்கலாம். ஸ்டாக்கோட பிஇ வந்து 30.5 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 51.5. டிவிடெண்ட் கன்சிஸ்டன்ட்டா குடுக்குறவங்க அவங்க. அதனால வந்து இது ஒரு ரூ. 3,500, 3,300 அந்த மாரி வந்துச்சுன்னா, தாராளமா நம்பி வாங்கலாம். ஜூன் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, 3,300 பக்கம்லாம் இருந்திருக்கு. அப்பலாம் நீங்க வாங்கி அக்யூமுலேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏறும்போது பார்த்தீங்கன்னா, 4,500 பக்கம் வரைக்கும் கூட போயிருக்கு. அதனால முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா வந்து 11,000 to 12,000 குரோர்ஸ் வரைக்கும் மெயின்டெயின் பண்றாங்க. லாங் டெர்ம்க்கு ஒரு நல்ல ஸ்டாக். நான் சொன்ன இந்த எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, ஆம் பிக் பண்ணி எடுத்தது. இது ஒரு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக்ஸு. ஆ வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். அதேமாரி பட்ஜெட் வைப்புகள கா பார்த்து, இதில எப்படி வந்து குரோத் இருக்கு, ப்ராஃபிட் எப்படி வருது, சேல்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிட்டே போலாம். இது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ். நீங்களும் உங்க சைட்ல அனாலிசிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எப்பவுமே வந்து அ பொறுமை ரொம்ப அவசியம். சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா தான் ஏறும். அப்படி ஏறும்போது வந்து நம்ம வந்து நம்பிக்கைய தளர விடாம கொஞ்சம் கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நாங்க வந்து லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போனீங்கன்னா, எஸ்ஐபி மெத்தட்ல பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜில பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஐ அம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் பெர்சன். ஆ என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க. எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எனக்கு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். இந்த மாரி வந்து அனலைஸ் பண்ணி, நல்ல நல்ல வீடியோஸா தொடர்ந்து போட முடியும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.